என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ரெசிபி தான் இது. காராமணி போட்டு காரக்குழம்பு எப்படி செய்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய். கத்திரிக்காய் போடாம கூட நீங்க செய்யலாம். பட் கத்திரிக்காய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க இதுக்கு கூட முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு பூண்ட இடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வெந்தயம். இது 2த்தையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்த ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல நல்லா வதங்கணும். வெங்காயத்த போட்டதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணலாம், கருவேப்பிலையும், கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஃப்ளேவர் அந்த வாசனை நல்லாருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல நல்லா வதங்கணும். எப்பவுமே குழம்புக்குலாம் இந்த மாரி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிட்டா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியையும் இதில போட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாரி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் இதில ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நம்ம தனியா வதக்கல. அதனால இதில போட்ட உடனே நல்லா வதக்கணும். இந்த மாரி நல்லா அது கலர் மாறி வதங்கி வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்றேன் இதில. அப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இத நல்லா வதக்குங்க. நம்ம வாசனை போற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிய இதில ஊத்திக்கலாம். இத அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம தனியா காராமணிய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அத இதில போட்டுறலாம். இது போட்ட அப்புறம் இத நல்லா வதக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, அந்த தண்ணிய நீங்க இதில ஊத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு, உப்பு சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க இதில உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இத கிளறி விட்டு, நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாரி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு சின்ன சைஸ் பேன் எடுத்து, அதில இந்த மாரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இதில இந்த கடுகு, அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருந்த பூண்ட இதில ஆட் பண்ணிருங்க. அப்புறம் அந்த பூண்டு நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா அத வதக்கிருங்க. அப்புறம் இதில கொஞ்சம் கருவேப்பிலையும், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிருங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இன்னும். இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலர்ல நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம், நம்ம கொதிக்கிற குழம்புல எடுத்து இத ஊத்திரலாம். ஊத்திட்டு இத நல்லா கிளறி விட்டுருங்க. இதில நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியையும் நல்லா தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். நல்ல சூப்பரா காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இத செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாரி நெறைய ரெசிபீஸ்க்கு. தேங்க் யூ. பாய்.